திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு சற்று காலதாபம் ஏற்பட்டதற்கு அடியேனை மன்னித்தருளும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமனுடைய ஆசிரியர்கள் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அவருடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, காலதாமதம் ஏற்பட்டதால் ஐயா அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் சற்று தாமதமாக என்று நினைக்கின்றோம். திருச்சிட்டம் நிகழ்ச்சியை நாம் துவங்குவோம். இடையில அவங்க வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். சிவாய நம்ம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அம்மா சித்திரம்மா, சிவாய நம்ம, சிவாய நம்ம, சிவாய நம்ம. இந்த திருப்பள்ளி எழுச்சி வாங்க. எந்த பாட்டுங்க ஐயா? திருப்பள்ளி எழுச்சி பட்டமாலம்மா சொல்லுவாங்க. முந்திய முதல் நடுங்கம்மா. சரிங்கம்மா. திருச்சிட்டம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. 12 திருமுறை ஆசிரியர் திருமுறையும் பாடிடுங்கம்மா. அடியன் பாட்டுங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தரர் திருவாதூர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மருவு பொருடோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் உடுக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானொடு ஊங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாடா நம்பி சேக்கிடாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக
தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி காலை வணக்கம், திருவடி வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். ஐயா ஐயா வரலையா அங்கே இன்னும்? வரலங்கம்மா, அதனாலதான் என்ன அமைதியா இருக்குது என்னன்னு பார்த்தேன். ஐயா போய் கூப்பிட்டு வந்தாரு என்னவோ தெரியலையே. ஆமா, ஐயாவும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஐயா வர்றதுக்கு காலதாமதமாகும் போல இருக்கு. மகுடம் சொல்லி இல்லம்மா. சொல்லுங்கம்மா. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ரொம்ப முகம் கழிப்பாங்க. சிவாயனம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி, அரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. இன்னைக்கு பட்டமேலமா என்ன பதிவு படிக்கணுமா? ஐயா வைகாவூர். சிவாய நம. ஆமா சார். அனைத்து அடியார் ஆ, சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. வைகாவூர். சரிம்மா சரிம்மா. சிவாய நம. ஐயா அதுக்கு இந்த பெரிய புராண பாடல் தேவையோ படிக்க சொல்லலாம். ஐயா வாங்க வாங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். ஐயா நான் கிரண் பேசுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சாமி இருக்கு சாமி. வாங்க வாங்க வாங்க. வருக வருக. நான் வேற குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இங்க. சரி சரி. வேற ஒரு பேர்ல வந்திருக்கீங்க. கிரண்ன்ற பேர்ல வந்து வாங்க 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 வாங்க. வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல நாங்க காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர். வெயிட் பண்ணுங்க. நம்ம முதல்ல முறைய ஆரம்பிச்சிடலாம். ஓகே. மீட் போட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னைக்கு வந்து ஐயா ராஜா ஐயா போன் பண்றாங்க. முறையை என்ன பாடணுமோ அதை எடுத்துக்கங்க. பெரிய புராண பாடல அந்த செய்தி ஐயா நீங்க பாடுங்க. வந்துடுறேன். முன்னூத்தி 29வது திருப்பதிகம் திருவைகாவூர். அது 71 பதிகங்கய்யா. ஐயா ஸ்ரீதேவி ஐயா இருக்கீங்களா? சிவசிவா திருச்சிட்டம். ஐயா மீட் எடுத்துருங்க. மீட் எடுத்துருங்க. இருக்குங்க ஐயா. அவை திருவைகாவூர் கோழை மிடராக கோலும் மிடவாக இசை கூடும் வகை பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. சிவசிவா 3ஆம் திருமுறையில அற்புதமான பாட்டு. அடிக்கடி ஐயா பாடி காமிப்பாங்க. யாராருக்கெல்லாம் பாட வரலையோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க குருநாதர் சொன்னதா சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அம்மாவுக்கு தெரியும். சிவசிவா சித்ராம்மாவுக்கு நல்லா தெரியும். அம்மா பதிகத்துக்கே போயிடலாமா நேரடியா? அம்மா சரிங்க ஐயா. ஐயா எடுக்கிறதுக்கு தாமதம். பெரிய புராணம் 240ங்க ஐயா. கார்த்திகேயன் இருக்கீங்களா? எடுத்தாங்க. தம்பி எடுத்தாப்லையா? எடுத்துட்டேங்க ஐயா. சரி வாங்க படிங்க ஐயா. அப்போ திருச்சிற்றம்பலம். பதிகம் எண் 3ஆம் திருமுறை 71வது பதிகம். தலம் திரு வைகாவூர். பண் சாதாரி. இதற்கான பெரிய புராண பாடல் 240. திருச்சிற்றம்பலம். விசயமங்கையின் இடம் அகன்று மெய்யத்தாள் அசைவில் வைகாவினில் அணைந்து பாடிப்போந்து இசைவளர் ஞான சம்பந்தர் எய்தினார் திசை உடை ஆடையர் திருப்புறம்பயம். திருச்சிற்றம்பலம்.
அம்மா சித்ராம்மா வாங்க. சிற்றம்பலம். இசையிலே வல்லவரான திரு ஞானசம்பந்த பெருமான் விஜயமங்கை என்ற தலத்திலிருந்து திருப்புறம்பயம் என்ற தலத்திற்கு செல்கின்றார். அங்கு அடுத்து திரு வைகாவூர் சென்று இசையிலே வல்லவராக இருந்தாலும் கூட அடியார்கள் அனைவரும் இறைவனை பாட வேண்டும் என்பதால் இசை இயன்ற அளவு இசை வருபவர்கள் அவர்களுக்கு வரும் இசை அளவுக்கு பாடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல்ல இசை கூடும் வகையால் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. திரு வைகாவூர் தலம். சுவாமி பேர் வில்வவனேஸ்வரர், அம்மை சர்வ ஜனரட்சகின்னு இந்த நூல்ல போட்டிருக்கு. அதுக்கு தமிழ்ல என்ன? வளைக்கை நாயகி. வளைக்கை நாயகி. அருமையான தமிழ் பெயர் வளைக்கை நாயகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய புராணத்தில் இதை குறிப்பிடுகின்றார். நம்ம திரு வைகாவூர் பதிகம் பாடலாம். பாடலாம். நன்றிம்மா. அம்மா ஸ்ரீதேவி ஐயா, முதல் பாட்டு நீங்களே சாதரில பாடுங்க. சம்பளம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கோலை மிடராக கவி கோலும் கில ஆக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாளையில நீர் முதிய காய் கமுகின் வீழ நீரை தாறு சிதறி வாழை உதிர் வீழ் கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே வைகாவிலே வைகாவிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இசை தெரியாதவர்கள் கூட அவர்களால் இயன்ற அளவுக்கு இசையோடு பாடலாம். அப்படி அடியார்கள் எது சொன்னாலும் அவர்கள் சொன்ன சொல்லை கேட்டு மகிழக்கூடிய ஈசன் இருக்கக்கூடிய இடம் திரு வைகாவூர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஊரினுடைய இயற்கை வளத்தை பாடியிருக்கிறார். அடுத்த பாடல். கார்த்திகேயன் வாங்க, 2வது பாட்டு படிங்க. நன்றிங்கய்யா. அண்ட முறமேறுவரையங்கினை நாரவரத்தாக எழிலார் விண்டவத்தம் முறம் எரித்த விகிர்த்தனவன் விரும்பும் இடமாம் புண்டரிகமா மலர்கள் புக்கு விளையாடு வயல் சூழ்த்தடமெல்லாம் வண்டிசை பாடழகர் குயில் மகிழ்ச்சி பொழில் வைகாவிலே வண்டிசை பாட அழகார் குயில் மிழி போற்றும் பொழில் வைகாவிலே. அந்த திரு வைகாவூர் தலத்துல தாமரை மலர்களோடு வண்டுகள் எல்லாம் சூழ்ந்து வண்டு இசைப்பாடுதான். அதை கேட்டு குயில் முழற்றுகிறது. இப்ப அடியார்கள் பாடுறதை கேட்டு வண்டு அந்த குயில் எல்லாம் கூட மிழற்றி இறைவனை பாடுகின்றது அப்படின்னு சொல்லி இயற்கை அழகை வியந்து சொல்லி இருக்கிறார். இறைவனுடைய முப்புறம் எரித்த அந்த செய்தியும் சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் விரும்பி இருக்கும் தலமாக திருவைகாவூர் தலம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது பாட்டு அம்மா பிரேம் அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். ஊனமிலராகி உயனற்றவமை கற்றவை உணர்ந்த அடியார் ஞானமிகு நின்று தொழு நாளும் அருள் செய்ய வலநாதனிடமாம் ஆனவயில் சூழ்தருமல் சூழி அருகே பொழிகள் தோறும் அழகார் வானமதியோடு மழை நீர்முகிகள் வந்தனம் வைகாவிலே வானமதியோடு மழை நீர்முகிகள் வந்தனவும் வைகாவிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஊனமிலராகி அப்படின்னா குறையில்லாத அடியார்கள், நல்ல தவம் செய்யக்கூடிய உணர்ந்த அடியார்கள் எல்லாம் இன்று தினந்தோறும் வழிபடக்கூடிய இடமாக அந்த தலம் விளங்குகின்றது. அங்க இயற்கை வளத்தை ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்லிட்டு வருகின்றார். வயல்கள் தோறும் அழகாக அந்த வானத்துல இருக்கிற நிலவும் நீல முகில்கள், அந்த கருநீல முகில்களும் அங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றதாம் அந்த திரு வைகாவூர் என்ற தலத்திலே அப்படி சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.
நன்றி. திலகவதி அம்மா வாங்க, பாண்டிச்சேரியில இருந்து. அம்மா திலகவதி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம்ம திருச்சி. ஆமா லலிதா அம்மா வாங்க. நமச்சிவாய ஐயா. எத்தனாவது பாட்டு ஐயா? ஐயா சிவாய நம்ம 4வதா 5வதா ஐயா? 4வதா 5வதா ஐயா? 4வது பாட்டு சாமி, 4வது பாட்டு. நமச்சிவாய. என்ன ஒரு என்ன நிறம் என்றிரவு தேல் அரிது நீதி பலவும் தன்ன ஒரு வாமன மிகுத்தவன் நீதியோடு தானமர்விடும் முன்னை வினை போய் வகையினால் முழுது உணர்ந்து முயல்கின்ற முனிவர் மன்ன இரு போதுமறு வித்தொழுது சேரும் வயல் வைகவிலே மன்ன இரு போதுமறு வித்தொழுது சேரும் வயல் வைகவிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஐயா இல்ல அடியேன் இருக்கேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அந்த பாட்டுக்கு விளக்கு சொல்லிட்டாம்மா, அதுக்கப்புறம் பாருங்க. சரிங்க சரி. இறைவனை இன்ன உரு உடையவர், இந்த நிறம் உடையவர் என்று அறிவது மிகவும் அரிது. திருநாவுக்கரசு பெருமான் கூட சொல்லியிருக்கார், இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒணாதே அப்படி. இப்ப இறைவன் எந்த உருவம் வேணா அவரு எடுக்கக்கூடியவர். ஆனா இவருக்கு இதுதான் இவருடைய நிறம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தன்மையுடைய இறைவனை அந்த அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் அவர்களுடைய முன்னை வினைகள் போனதுனால அவங்க இருபோதும் தொழுகின்றார்களாம். அது மாத்திரம் இல்லாம அந்த ஊர்ல இருக்க அருவிகளும் இருபோதும் தொழுகின்ற வளம் மிகுந்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. சிவாய நம்மையா. வாங்க வாங்க வாங்க. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். அடியன் பாலசுந்தரம். வேதமொடு வேள்வி பல வாயின மிகுத்து விதி 6 சமயம் ஓதியும் உணர்ந்தும் உளதேவ தொழ நின்றருள் செய்ய ஒருவன் இடமாம் மேதகைய கேதகைகள் புன்னையொடு ஞாழனி மிக்க அழகால் மாதவிமணங்கமழ வண்டு பல பாடு பொழில் வைகாவிலே மாதமணங்கமிழ வண்டு பல பாடு பொழில் வைகாவிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்பி. அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீறு பேராய் நின்ற விண்ணோர் தொகுதி அப்படின்னு மணிவாசகர் சொல்ற மாதிரி ஞானசம்பந்த பெருமான் இங்கே 6 சமயத்தவர்களும் இறைவனை ஓதியும் உணர்ந்தும் வழிபடுகிறார்கள். தேவர்களும் அங்கே வழிபடுகின்றார்கள். அனைவருக்கும் இறைவன் அருள் செய்யக்கூடியவராக அங்கே இருக்கக்கூடிய தலமாக அந்த தலம் நிகழ்கின்றது. அங்கே பல மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. அந்த மலர்களுடைய மனம் கமழ்கிறது. அங்கே வண்டுகளும் பாடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பாடல்லையுமே அந்த ஊரினுடைய இயற்கை அழகையும் சாமி சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல பாத்தீங்கன்னா வண்டு பாடுது, குயில் மிழற்றுது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி மேகங்கள் எல்லாம் சேருகிறது அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இறைவனை பாடுவதாகவும் இறைவனை வணங்குவதாகவும் அந்த இயற்கை அமைத்து பாடியிருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். அடியன் பாடலாமாங்க ஐயா? உத்தரவு கொடுத்தீங்க ஐயா? நான் அடியன் பாட்டு தான் சூஸ் பண்ணிருக்கேன். இருங்க அம்மா பாடி முடிச்சிட்டா நான் கூப்பிடுறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய. பாடுங்க. நஞ்சமுது செய்த மணி கண்டனமையாளுடைய ஞான முதல்வன் செஞ்சடையிடை புனல் கறந்த சிவலோகன் அமர்கின்ற இடமாம் அஞ்சுடரொடு 60 7 இசை எண்ண
முன்னறிய வண்ணமுளவாய் மஞ்சரொடு மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவிலே மஞ்சரொடு மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. அஞ்சுடரோடு அழகிய சுடரோடு 6 பதம் 7 இசை அப்படிங்கிற வகையில அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இசையோடு பாடி இறைவனை வணங்கியதாக சொல்கின்றார். இறைவனுடைய அந்த நஞ்சு அமுதாக செய்ததால் அவர் திருநீலகண்டராக விளங்குவதையும் செஞ்சடையிலே கங்கையாகிய புனலை மறைத்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் இருக்கும் தலம், அவர் விரும்பி அமர்கின்ற தலம் என்று சொல்கின்றார் திருவைகாவை. வாங்க பட்டமலம் வாங்க. நாளுமிகு பாடலோடு ஞானமிகு நல்ல மலர் வல்ல வைகையால் தோளினோடு கைகுளிரவே தொழுமவர்கள் அருள் செய் சோதியிடமாம் நீலவளர் சோலைதொரு நாளி பலதுன்று கனி நின்றுதிர வாழைகுதி கொள்ளமுது நாரமலர் விரியும் வயல் வைகாவிலே வாழைகுதி கொள்ளமுது நாரமலர் விரியும் வயல் வைகாவிலே. சிவாயனம. அங்க இருக்க அடியார்கள் எல்லாம் நல்ல மலர்களை, அது ஞானம் மிகு அவர்களுடைய ஞானமாகி நல்ல மலர்களை தூவி வழிபாடு செய்கின்றார்கள். நாளும் மிகு பாடலோடு தினந்தோறும் பாடி அந்த இறைவனை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஊரினுடைய வயலினுடைய வளத்தை சொல்கின்றார். அந்த வாழை கனி உதிர்கிறது. அந்த வாழை கனி உதிர்வதால் அந்த வயல்ல இருந்த வாழை அப்படிங்கிற மீன் துள்ளி குதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வளம் நிறைந்த வைகாவிலே நல்ல மலர்களோடு கொண்டு இறைவனை வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ராஜாயா வாங்கய்யா. ராணியம்மா வாங்க. இருக்கீங்களா? ராணியம்மா இருக்கீங்களா? சிவாய நம்ம. வாங்கய்யா. காலதாமதத்துக்கு மன்னிச்சிருங்கய்யா. வாங்க. அருளர் சாஹிபும் போன் பண்ணாரு. வந்துட்டாருங்கய்யா. ரொம்ப தாமதம் ஐயா. லேட் பைன்னு காமிச்சதுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா தான் உள்ள வர முடியும். வாங்க சாமி வாங்க. வரல ஐயா, போன்லயே வரல. சிவாய நம்ம. படிக்கிறையா? 10வது பாட்டு தானையா? 10வது பாட்டு. 9வது பாட்டுங்கய்யா. 9வது பாட்டு. அந்த முதல் ஆகி பெருமான அமரர் கோனை அயன்மாலும் இவர்கள். பாட்டுங்கய்யா. கையிருபதோடு 8வது பாட்டையா? ஆமாங்கய்யா, 8வது பாட்டு தான். சரி. கை இருபதோடு பெய் கலங்கிட விலங்கலை எடுத்த கடியோன் ஆயிரு சிரங்களை ஒருங்கு உடன் நெறித்த அழகன் தன் இடமாம் கையின் மலர் கொண்டு நல காலையோடு மாலை சுருதி பலவிதம் வையகம் எல்லாம் கமருவி நின்று தொழுது ஏத்தும் எழில் வைகாவிலே வையகம் எல்லாம் அருவி நின்று தொழுது ஏத்தும் எழில் காவிலே வைகாவிலே. சிற்றம்பலம். ராவணனை கடிந்து அவனுக்கு அருள் செய்த இறைவன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கிலே அது கையிலே நல்ல மலர்களை கொண்டு காலையும் மாலையும் பாடி அடியார்கள் வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட எழில் நிறைந்த அந்த வைகா அப்படிங்கிற அந்த தலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அந்த முதலாதி பெருமான் அமர்கோனை அயன்மாலும் இவர்கள் எந்தை பெருமான் இறைவன் என்று தொழ நின்று செய்த ஈசனிடமாம்
சிந்தை செய்து பாடும் அடியார் பொடி மெய்ப்பூசி தொண்டரவர்கள் பந்து பல சாந்த மலர் முத்தி அணையும் பதினல் வைகிலே பந்து பல சந்த மலர் முந்தி அணையும் பதினல் வைகவிலே திருச்சிற்றம்பலம் என்று வந்துட்டாங்க ஐயா. பாடுங்கம்மா. அம்மா ராணி அம்மா. ஐயா கேக்கலையா? ஐயா பாடி முடிச்சிட்டாங்க ஐயா. ஐயா அவங்க பாடி முடிச்சிட்டாங்க. ஐயா லைன்ல வர அதான் ஐயா வரும்போது சத்தம் வந்துடுச்சு. சத்தமா பாடுங்கம்மா. சிவ சிவ திருச்சிற்றம்பலம். சரி சரி விடுங்கம்மா பாட்டீங்கன்னா விட்டுருங்க சாமி. சிவாயனமே. அம்மா வாங்கம்மா சித்திரம்மா சொல்லுங்க. திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத இறைவன், அவரை அவர்களும் தொழுகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் வந்து காலையிலேயே நல்ல மலர்கள், வாசனை உள்ள மலர்களை கொண்டு இறைவன் மீது தூவி அங்கே பாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு திருச்சிற்றம்பலம். உமா அம்மா படிக்கிறீங்களா? ஈசன் எம்மை ஆளுடைய எந்தை பெருமான் இறைவன் என்று தன்னை பேசுதல் செய்யா அமரர் புத்தர் அவர் சித்தம் அணையா அவனிடம் தேசம் அதையெல்லாம் மருவி நின்று பரவி திகழ் நின்ற புகழோன் பாசம் மலர் ஆன பல தூகி அணையும் பதினல் வைகாவிலே தேசம் அதையெல்லாம் மருவி நின்று பரவி திகழ நின்று புகழோன் பாசமலரான பல தூவி அணியும் பதினல் வைகாவிலே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஈசன் எமை ஆளுடைய எந்தை பெருமான் அப்படின்னு இறைவனை அந்த ஊர்ல இருக்க அடியார்கள் எல்லாம் வாச மலர்கள் தூவி வணங்குகின்றார்கள். இது பரசமயமாகிய அமனர் புத்தர்கள் எல்லாம் அவரை சென்று அணையாத இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாடுகின்றார். ஒரு பாடலையும் அடியார்கள் வாச மலர் தூவி பாடி வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். வாழப்பாடியிலிருந்து சித்ராமா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். முற்று நமையாளுடைய முக்கன் முதல்வன் திருவை காவிலதனை செற்றமலினார் சிறபுர தலைவன் ஞான சம்பந்தன் உரை செய் உற்ற தமிழ் மாலை ஈரைந்து மிவை வல்லவர் உருத்திரன பெற்ற மரலோகமிக வாழ்வ பிரியாரவர் பெரும் புகழோடே பெற்ற மரலோகமிக வாழ்வ பிரியாரவர் பெரும் புகழோடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஞானசம்பந்தர் பெருமான் பாடி அருளிய இந்த தமிழ் மாலையை பாடுபவர்கள் உருத்திர கணத்தில் ஒருவராக வைத்து எண்ணப்படுவார்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய இறைவனோடு அங்க பிரியாம அங்க புகழோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இறைவனை தமிழால் பாடி வழிபட்டால் பரலோகத்தை எய்துவது எளிது. அந்த பரலோகத்திலும் புகழுடன் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்த பதிகம் சொல்லுங்கம்மா. பட்டமலம்மா. 72 திருமாகரலுங்க ஐயா. மாகரலுக்கு உண்டான பெரிய பாடல் எடுத்துங்க கார்த்திகேயன் தம்பி. ஐயா எடுத்தாச்சுங்க. 984ங்க ஐயா. 84ங்க ஐயா. தம்பி படிக்க சொல்லலாமா பட்டமலம்மா? இல்லைங்கய்யா, தம்பி படிக்கிட்டோம். சரிம்மா சரி. 3ஆம் திருமுறை பதிகம் 72. இப்பதிகத்தை இடஞ்சுட்டி காட்டிய பெரியபுராண பாடல் வரிசை திருஞான சம்பந்தர் பெரியபுராண பாடல் வரிசை எண் 1984. திருச்சிற்றம்பலம். அங்கன் அமரர் பெருமானை பணிந்து போந்து ஆடும் அரவினுடன் பொங்கு கங்கை முடிக்கு அணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றே மங்கை பாகர் அமர்ந்தருளும் வயல் மாகரலை வலுத்தி போய் கொங்கு மலர் நீர் குறுங்கனி முட்டத்தை சென்று குறுகினார். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.
ஆமா ஐயா ஐயா வந்துட்டாங்கங்கய்யா. ஐயா, அவங்க 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 போன்ல இருந்து வர முடியலம்மா. ஐயா வந்து எட்டி எட்டி பாக்குறாங்க, முடியல. அம்மா போன்ல தான் வந்திருக்கிறாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சரிங்க ஐயா. தொடருங்கம்மா வருவார். ஞான சம்பந்த பெருமான் அந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு வருகின்ற போது அந்த திருமாகரல் அப்படிங்கிற தலத்திற்கு வருகின்றார். அந்த திருமாகரல் தலத்திலே சுவாமி பேரு திருமாகரலீஸ்வரர், அம்மை பேரு திரிபுவன நாயகி அப்படின்னு இருக்கு. அந்த திருமாகரல் தலத்திலே சாதாரி பண்ணுல வந்து பதிகம் பாடுறார். இந்த பதிகத்தை நிறைய பேர் வந்து எலும்பு முறிவுக்காக பாடக்கூடிய பாடல். எலும்பு முறிவு சரியாவதற்காக இப்ப எல்லாம் இதை பாடுறாங்க. அந்த பாடல் முதல் பாடல். நன்றி. அடியன் பாடிட்டேமா? சரி, நீங்க பாடுங்க. நான் ரெண்டாவது பாடுறேன். சிற்றம்பலம். விங்கு விலை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மங்குலோடு நீள் கொடிகள் மாடமலி நீடு பொழில் மாகரல் உளான் பொங்கு விரி கொன்றையொடு கங்கை வளர் திங்கள் அணி செஞ்சடையினான் செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே. சிற்றம்பலம். இங்கே அது வயல்களில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவர்களும் பாடக்கூடிய இறைவன் அவர் வந்து இந்த மாகரல் அப்படிங்கிற தலத்தில இருக்கின்றார். அவர் கொன்றை, கங்கை, திங்கள் ஆகியவற்றை தன்னுடைய செஞ்சடையிலே அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை வணங்குபவர்களுடைய தீவினைகள் தீரும் உடனே. இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடல்லையுமே இறைவனை வணங்கும் அடியவர்களுடைய வினை நீங்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். இப்ப வினை நீங்கினாலே வந்து வினை நீக்க பெற்றாலே இறைவனுடைய திருவுருள் சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இறைவனுடைய அடியை சேரும் அடியார்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலம். நன்றிமா சிவாயன். திருச்சிற்றம்பலம். கலையினொலி மங்கையர்கள் பாடலொலியாடல் கவிநெய்தி அழகார் மலையின் நிகர் மாடமுயர் நீள்கொடிகள் வீசுமலி மாகரல் உலான் இலையின் மலிவேல் நுணைய சோலம்பலன் ஏந்தி எரி புன்சடையினுள் அலைகள் பூணல் ஏந்தும் பெருமானடியை ஏத்த வினை அகலும் மிகவே. அந்த ஊர்ல மங்கையர்கள் பாடல் ஒலியும் அவர்கள் ஆடக்கூடிய அந்த ஆடல் ஒலியும் அங்கே கேட்கக்கூடிய நிறைய மாடங்கள், மாளிகைகள் நிறைந்த ஊர். அந்த மாளிகைகள்ல இருக்கிற கொடிகள் எல்லாம் அசைந்து வீசுகின்றன. அப்படிப்பட்ட அந்த தலத்திலே இறைவன் சூலத்தை ஏந்தி தன்னுடைய சடையினுள் கங்கையை மறைத்து வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு செய்தால் வினை வந்து மிகவும் எல்லா வினைகளும் அகலும். வினை அகலும் மிகவே, அனைத்து வினைகளும் அகலும் அப்படின்னு சொல்லி பாடுறார். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. அம்மா பரமேஸ்வரி அம்மா ஊர பக்கத்துல இருந்து வாங்க. சிவாயனமையா. காயோடு துந்துபிகள் சங்கு குழல் காயோடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ்முழவு காமருவு சீர் வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மகளுடான் தோல் உடை பேணி அதன் மேலொரு சுடர் தோலை உடை பேணி அதன் மேல் ஒரு சுடர் நாகமசையா அழகியா பாலையன நீரு புனைவானடியை ஏத்தனை பறையும் உடனே பாலைய நீரு புனைவானடியை ஏத்த வினை பறையும் உடனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலையில அந்த துந்துபிகள், சங்கு, குழல், யாழ், முழவு ஆகிய இசைக்கருவிகள் எல்லாம் ஒலிக்க செய்து
பாடுகின்றார்கள். வாழையிலும் வந்து மாதவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாகரல் என்ற தலத்திலே இறைவன் இருக்கிறார். அவர் வந்து நீரு புனைந்திருக்கின்றார், திருநீரு பூசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை வணங்கினால் நம்முடைய வினைகள் எல்லாம் உடனே மறையும் அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். கிரண், ஸ்ரீராம், உங்ககிட்ட புத்தகம் இருக்கா? சிவசிவா, திருச்சிற்றம்பலம். படிக்கிறீங்க? அது பதிகம் இருக்கா உங்ககிட்ட? இருக்கையா, ஆனா நான் இன்னைக்கு திருத்தொண்ட தொகை பாடலான்னு இருந்தேன். சரி சாமி, ஈவினிங் பாடலாம் திருத்தொண்ட தொகை. நிகழ்ச்சியில இல்ல, நிகழ்ச்சி இப்ப இந்த முடியல கூட நீங்க பாடலாம். சரி சரிம்மா சரிம்மா, மீட் போட்டுங்க. அடுத்து தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்கு கதிர்முத்தினோடு பொன்மணிகளுந்து எழில் மெய்யுளுடனே மங்கையரும் ஐந்தர்களும் மண்ணு புனலாடி புகழ் மாகரல் உளான் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்களனி செஞ்சடையினான் அடியையே நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராயெழுமினே நுங்கள் வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராயெழுமினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அங்க இருக்கக்கூடிய மங்கையர்கள் எல்லாம் அவர்களுடைய மைந்தர்களோடு அத பல பொன்மணிகள் உந்தி வரக்கூடிய அந்த நீரிலே நீராடி வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட இறைவனை உங்களுடைய வினை தீர வேண்டும் என்றால் இறைவனை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொன்றை குளிர் திங்கள் அணிந்திருக்கக்கூடிய இறைவன், திங்கள் அணிந்ததே வந்து அருள் செய்வதற்காக தான். அதனால வந்து திங்களுக்கு அருள் செய்த அந்த இறைவன், அவரை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய வினையையும் நீக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சிட்டோம். நித்திலாமா, புத்தகம் இருக்கா? சரி, சிவாய நம. நித்திலா இருக்கீங்களா? நித்திலாமா இருக்கீங்களா? சரிம்மா சரிம்மா. சிவாய நம. பத்மாவதி அம்மா வாங்க. நன்றி ஐயா. சிவாய நம. துஞ்சு நறு நிலம் இருள் நீங்கி ஒளி தோன்றும் மாதுவர் கழனிவாய் மஞ்சு மலி பூம்பொழில் மயில்கள் நடமாடல் மலி மாகரல் உலான் வஞ்சமத யானை உரி போர்த்து மகிழ்வான் ஒரு மழுவாளன் வளரும் நஞ்சமிருள் கண்டம் உடைநாதன் அடியாரே நலியா வினைகளே நஞ்சமிருள் கண்டன் உடைநாதன் அடியாரே நலியா வினைகளே. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நஞ்சம் இருள் கண்டமுடை நாதன் அடியாரை நலியா வினைகளே. முதல்ல பாடல்கள் எல்லாம் என்ன சொன்னாருன்னா, இறைவனை பாடுங்கள், உங்களுடைய வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல அந்த இறைவனுடைய அடியார்களை வினை வந்து நலியாது, வினையால் ஏற்படும் இந்த துன்பம் வந்து அவர்களை தாக்காது. ஏன்னா அவங்க இறைவனை வழிபடக்கூடிய அடியார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயல்களில் ஒளியை பார்த்த உடனே மயில்கள் நடமாடக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இறைவன் வந்து யானையை உரித்து போர்த்தார். அது மட்டும் அல்லாமல் மழு அப்படிங்கிற ஆயுதத்தை தன்னுடைய கைகளிலே ஏந்திருக்கின்றார். அது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய வினைகளை நீக்கம் செய்வதற்காகவும் நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்கம் செய்வதற்காகவும் மழு வைத்திருக்கின்றார் இறைவன். அவருடைய அடியார்களை வினைகள் வந்து நலிவு செய்யாது. அடியார்களை வினைகள் எந்த துன்பமும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. ஐயா ஐயா திருச்சிட்டோம்லங்க ஐயா. அடியன் வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. சரி. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. மண்ணு மறையோர்களோடு மண்ணு மறையோர்களோடு பல்படிம மாதவர்கள் கூடியுடனாய்
இன்ன வகையால் இனிதிரைஞ்சியமை யோரில் எழுமாகருளான் மின்னை விரி புன்சடையின் மேன் மலர்கள் கங்கையோடு திங்களெனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயர்வானுலகம் ஏறல் எளிதே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயர் வானுலகம் ஏறல் எளிதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. நன்றி. அது அவருடைய திருமுடியில வந்து கங்கையும் திங்களும் இருக்கின்றது. அதன் மேல் மலர்களையும் அவர் சூடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனை உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயர்வானுலகம் ஏறல் எளிதே. அவரை நினைத்தாலே போதும், அவர்களுடைய வினைகள் நீங்கி அவர்கள் வானுலகு செல்வார்கள். அப்படிப்பட்ட இறைவனை அந்த திருமாகரலிலே வந்து பல்விதமான தவத்தை உடைய அடியார்களும் கூடி உடனாய் நின்று பாடுகின்றார்கள், வழிபாடு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்தவங்களுக்கு எல்லாம் எப்பெல்லாம் ஒரு விபரீதமான ஒரு செயல் நடந்தோ அப்பெல்லாம் வந்து இந்த பாடல் நம்ம பிரேமம்மாவுக்கோசம் நாங்க பாடினோம் இந்த பாட்டை. அப்புறம் வந்து ராஜேந்திரன் ஒரு தம்பி வந்து ஒரு முறிவு ஏற்பட்ட போது அந்த அப்பவும் வந்து இந்த பாடல் அருள செய்யலாம் வந்து எல்லாருமே நாங்க பாடி நிகழ்ச்சியில வந்து மற்றவங்களுக்காகவே நம்ம இந்த பாடல்ல வந்து நிறைய முறை இந்த இதுல பாடியிருக்கோம். இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமா ஆன பிறகு அம்மா பிரேமாமாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரேமாமா இருக்கீங்களா? இருக்கங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, நீங்க பாடுறது நன்றிமா. நீங்க ஒரு பாட்டு பாடிடுங்கம்மா. சாமி உங்களை காப்பாத்தினார்ல. ஆமாங்கய்யா. சிவசிவா, அவருடைய அருள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் உட்காந்து நடப்பேனா, எல்லா வேலையும் செய்ய முடியுமாங்கய்யா. சிவசிவா. வெய்ய வினை நெறிகள் செல்ல வந்தனைய மேல்வினிகள் வீட்டல் உருவீர் மைகொள் விரி காணன் மதுவார் கழனி மாகளருளான் எழிலாதார் கைய கரி கால்வரையின் மேலுதுரி தோளுடைய மீனி அழகார் ஐயனடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே ஐயனடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே. திருச்சிட்டம்பலம். எனக்குன்னே இந்த பாடல் இன்னைக்கு அமைஞ்சது போட்டிருக்கீங்க. சிவசிவா. சொல்லுங்கம்மா. எனக்குன்னே இந்த பாடல் கிடைச்சு பாருங்களேன். ஐயனடி அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே அப்படின்னு வருது. நன்றிமா. நன்றி. ஆமா, வாங்கம்மா. இந்த பாட்டு நான் படிச்சிடுறேன் ஐயா. அம்மா விளக்க சொல்லிட்டேன். சித்ராம்மா விளக்க சொல்லிட்டேன். சரிங்க. நாம எடுத்துக்கொண்டு வந்த வினைகளோடு இங்கே அனுபவிக்கின்ற பொழுது ஏறும் வினையும் அந்த ஏன்ற வினையையும் அகலும். அப்படி அகலும் வண்ணம் இறைவனை வந்து வணங்குங்கள். அப்படி வணங்கும் கூடிய அந்த அடியார்களை பார்த்தா வினைகள் அஞ்சி தானாகவே அகன்று விடும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் அடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே. அது ஏன்ற வினையாக இருந்தாலும் பழவினையாக இருந்தாலும் ஏறும் வினையாக இருந்தாலும் அடியார்களை கண்டால் வினை வந்து அஞ்சி அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக அருமையான பாடல். அனைவரும் யார் பாடினாலும் அவர்களுடைய வினை அகலும். அடியார்கள் பக்கம் வினை சேராது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாடல் வருது திருவெண்பால. வெய்ய வினையிரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடி ஆகாது என் செய்கேன் அப்படின்னு. நன்றி. பட்டமல்லம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லிட்டேன். இருக்கீங்களா? அடுத்து சிவனேசையா தான் முதல் பாட்டு பாடினாரு, அவரை சொல்லுங்கன்னு சொல்லலான்னு வந்தேன். ஓ, பரவாயில்ல, நல்ல கண்காணிப்பாளராக இருக்கீங்க. நன்றிம்மா. நம்ம சிவையா மாதிரி சிவசிவா. சரிங்கம்மா. சார் ஸ்ரீதவையா பாட வைக்கணும், அவ்வளவுதானே? ஐயா பாடுங்க ஐயா. பாட்டுங்களா? அம்மா இருங்கம்மா. ஐயா அம்மா பாடணும் சொல்லிட்டாங்க. ஸ்ரீதேவி ஐயா பாடணும்னு சொல்லிட்டாங்க. ராஜா ஐயா இல்லவே எழுதுனேன், அதனால சரிங்கம்மா. நீங்க ஐயா பாடுங்க. ஸ்ரீதேவி ஐயா நீங்க ஒரு பாட்டு பாடிங்க ஐயா. சிற்றம்பலம். தூசு தூக்கில் நீள் கொடிகள் மேகமோடு தோய்வன பொன்மாடமிசையே
மாசுபடு செய்கை மிகு மாதவர்கள் ஓதி மலிமாகரலுல பாசுபத இச்சை வரி நச்சரவு கச்சை உடை பேணி அழகார் பூசு பொடி ஈசன் என ஏத்த வினை நிற்றல் இல போகும் உடனே பூசு பொடி ஈசன் என ஏத்த வினை நிற்றல் இல போகும் உடனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமாகரலில் இருக்கக்கூடிய இறைவன் திருநீறு பூசி இருக்கின்றார். அப்படி இறைவன் திருநீறு பூசி இருக்கக்கூடிய அழகான திருமேனியுடையவராய் இருக்கின்றார். அவரை ஏத்த வினை நிக்காம உடனே போயிடும். வினை நம்ம பக்கத்துல கூட நிக்காது அப்படின்னு சொல்றாரு. வினை நம்மை வாட்டாது அப்படின்னு ஒவ்வொரு பாடல்களிலுமே சொல்லி கொண்டு வருகின்றார். திருச்சிற்றம்பலம். இப்ப வாங்கம்மா லலிதா அம்மா வாங்க. ஐயா தோய விரி தாமரைகள் நெய்தல் கழு நீர் குவலை தோன்றமது உன் பாயவரி வண்டு பல பன்முரலும் ஓசை பயில் மாகருளான் சாய விரல் ஊன்றிய ராவணன் தன்மை கெட நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்துமடி யார்கள் வினை யாயினவும் அகல்வது எளிதே. ஆய புகழ் ஏத்துமடி யார்கள் வினை யாய வினை அகல்வது எளிதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த திருமாகரல் அப்படிங்கிற தலத்திலே தாமரை, நெய்தல், கருங்குவளை போன்ற மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றது. அதிலே அந்த மதுவை உண்பதற்காக வண்டு பன்முரலு தான். அந்த வண்டு இயற்கையா தேனை அந்த மதுவை சாப்பிடுவதற்கு முன்னாடி அந்த மலரை சுற்றி ஓசை எழுப்பும். அந்த ஓசை பண்ணோடு பாடும்படியாக இருக்கின்றது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த இயற்கை அழகை மிகவும் ரசித்து பாடியிருக்கின்றார். ராவணன் அந்த தான் என்கின்ற ஆணவத்தோடு கைலை மலையை பெயர்க்க என்ற ராவணனுக்கு அந்த ஆணவத்தை அடக்கி அவருக்கு அருள் செய்ததையும் சொல்லியிருக்கிறார். ஆணவத்தினால் இறைவனை அடைய முடியாது. ஆணவம் கெட்டால் இறைவனை அடையலாம். அடியார்களுக்கு வினை மிகவும் எளிதாக அகன்று விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். என்ன பாலசுந்தரம் ஐயா படிக்கிறீங்களா? அடியன் இருக்கேன். சிவாய். திருச்சிற்றம்பலம். காலின் நல பைங்கழல்கள் நீள்முடியின் மேலுணர்வு காமுறவினார் மாலும் மலரானும் அறியாமையிலி எரியாகி உயர் மாகருளான் நாளும் எரி தோளும் உரி மாமணிய நாகமொடு கூடியுடனாய் ஆளும் விளையூதியுடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே. ஆளும் விடையூதியுடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நன்றி நன்றி. ஆணவத்தினாலும் இறைவனை அணுக முடியாது. அதே போல நான் எனது என்கின்ற அந்த செருக்கினாலும் இறைவனை அடைய முடியாது. செல்வ செருக்கினாலும் கல்வி செருக்கினாலும் ஞான அறிவு செருக்கினாலும் அவர்கள் இறைவனை தேடினார்கள். அதனால் அவர்களால் இறைவனை அடைய முடியவில்லை. ஆகவே செருக்கு இருப்பவர்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்காது. அப்படிப்பட்ட இறைவன் அந்த நாகங்களையும் நட்பாக்கி அதை பகையையும் நட்பாக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை வணங்கினால் அந்த வணங்கக்கூடிய அடியார்களை வினைகள் அவர்களை சேராமல் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். திருக்கடைக்காப்பு ஐயா சிவனகம் அருளரசையா இருக்கீங்களா? ஐயா வாங்க பாடுங்க, கடைசி பாட்டு பாடுங்க. கம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கடைகொள் நடு மாட மிக ஓங்கு கமல் வீதி மலி காழியவர்கோன் அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்த நுரையால்
படைகள் புனலோடு வயல் கூடு புயல் மாகரலுளான் அடியையே உடைய தமிழ் 10 முணர்வார் அவர்கள் தொல்வினைகள் ஒல்குமுடனே உடைய தமிழ் 10 முணர்வார் அவர்கள் தொல்வினைகள் ஒல்குமுடனே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்மா விளக்க சொல்லணும்ல அந்த பாட்டுக்கு. எல்லா பாட்டும் சொல்லுவாங்க, நான் பாட்டு பாடுங்க விளக்க சொல்லணுமா? ஆமா வாங்கம்மா. ஐயா நீங்க வந்துட்டீங்க, நீங்க சொல்லுவீங்கங்கிறதுனாலதாங்க ஐயா சொல்லல. நானும் பார்ட்டிசிபேட்டா வந்துக்கிறேன். உங்க பாட்டு பாடுறதுக்காக வந்தேன். இன்னைக்கு அவர் உங்க கஸ்டமர். விளக்கத்தை கேட்கலாமா? உங்க குரலை கேட்கலாம் தானே? எப்ப பார்த்தாலும் நானே பேசிதான் வச்சுங்க, ஆனவன் தான் ஏறும் எனக்கு. எனக்கு கொஞ்சம் கேட்கிற புண்ணியத்தை கொடுங்க. பாடுங்க, சொல்லுங்க. ஞான சம்பந்தர் பாடிய இந்த பதிகத்தை, தமிழ் பதிகத்தை உணர்வோடு பாடக்கூடிய அவர்களுடைய தொல் வினையாகிய பழவினைகள் உடனே நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு பாடல்லையுமே அடியார்களுடைய வினைகள், இந்த இறைவனை பாடக்கூடிய திருமாகரலில் உள்ள இறைவனை பாடும் அடியார்களுடைய வினைகள் நீங்கும், வினைகள் அவர்களை பார்த்தாலே அஞ்சி ஓடும், எல்லா வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த தமிழ் பாடல், தமிழ் பதிகமாகிய இதை பாடி இறைவனை வழிபாடு செய்தால் தொல்வினையாகிய பழவினையும் உடனே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பாடலை. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் வினை நீக்க பதிகம்னு சொல்லுவாங்க. வினைகளை 3 வகையாக பிரிச்சு எஞ்சு வினை என்றும் ஏன்ற வினை என்றும் ஏறு வினை என்றும் சொல்லுவார்கள். எஞ்சு வினை சஞ்சிதம், ஏன்ற வினை என்பது பிராரப்தம், ஏறு வினை என்பது ஆகாமியம். இந்த 3 வகையான வினைகளையும் போக்கலாம். அதனால்தான் பாடல் தோறும் வினைகள் அகலும் மிகவே, வினைகள் அகலும் உடனே, வினைகள் அஞ்சி அகலும்னு வேற. நம்ம விட்டு அஞ்சு ஓடிடுவோம். ஏன்னா அடியார்களுடைய செயலெல்லாம் சிவன் செயலாக அமையும். அதனால ஒருத்தர் கொலை பண்ணா அது அவங்க நரகத்துக்கு தான் போகணும். ஆனா சண்டே சன தந்தையார காலை வெட்டாரு, அதுவும் கொலை தான். ஆனா அவருக்கு இது கிடைச்சது இல்லையா, மிக உயர்ந்த பதவி கிடைச்சது. அதனால நாம் என்ன உணர்வோடு செய்கிறோம் என்பது முக்கியம், என்ன செயல் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அதனால வினை தீரும் பதிகமாக இதை பொதுவாக சொல்லுவார்கள். அந்த வினை தீருவதற்கான வகையாக அமைந்திருக்கிறது நம்முடைய ஞான சம்பந்தருடைய தமிழ். உடைய தமிழ் 10 உணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்குமுடனே. அதனால வினை தீர்க்கும் பதிகத்தை கொண்டு போய் வெறும் எலும்பு முறிவு பாட்டுன்னு சொல்லி எலும்புக்கு மட்டும் இந்த பாட்டை பாடினா போதும்னு சில பேர் சொல்றாங்க. அவ வெறும் அந்த போன் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்ல, எங்க பெருமான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நினைச்சுக்கிறாரு. அதனால அவர்கிட்ட வெறும் போனை மட்டும் கேட்க, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நாங்க பிசியோதெரபி மாஸ்டர் மாதிரி பார்த்துட்டோம். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். வெறும் பிசியோதெரபி மட்டும் பார்க்க வேணாயா, அது ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? பெருமான் எல்லாம் சிவன் என்ற நின்றாய் போட்டு அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு. எதை கேட்டாலும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். வாழ்க வாழ்க. கண்டிப்பா. மந்திரமும் மருந்தும் ஆனார் தாமே. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம். அவங்க ஒரு 7 முறையும் ஒரு புராண கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மட்டும்தான் பெருமான் கொடுப்பாருன்னா எலும்பு மாகரல் போனா அதுக்கப்புறம் நான் வேற என்ன பிரச்சனை, சதையில என்ன பிரச்சனை, இல்ல காலில் என்ன பிரச்சனை, நான் வேற யார்கிட்ட போறது? எல்லாத்துக்கும் அவன் தானே. சிவ சிவா. திருச்சிட்டம். வாழ்க வாழ்க. எல்லாம் சிவன் தான் நின்றாய். அடுத்த பதிகம் பாத்துடலாமா? டைம் ஆயிடுச்சு, மணி 6:30 ஆயிடுச்சு. சரிங்க, நன்றிங்க. அடுத்த பணி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அம்மா சித்ராமா, நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். அதனால கேட்கிற புண்ணியம், கேட்கறதுல சுகம் இருக்குத. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு அதை கேட்கிற புண்ணியம் இருந்தது. வாழ்க வாழ்க வாழ்க. பரிதிமால் கலைஞரை பாட சொல்லுங்க ஐயா. பரிதிமால் கலைஞரா பாட்டு பாட போறாரு. வந்திருக்கிறாருங்க ஐயா, ஒரு தனி ஐடியில வந்திருக்கிறாரு.
அவரு நந்தி கதை சொல்ல போறாரு நேத்து. வாங்க கிரண். நமச்சிவாய ஐயா. இல்ல பரிதிமார் கலைஞர் கூப்பிடணும். அவரே சொல்லிட்டாரு பரிதிமார் கலைஞர் சொல்லி. வாழ்க. என்ன கிரண் என்ன பண்ண ஐயா? என்ன பாட்டு பாட போறீங்க? திருத்தொண்டர் தொகை ஐயா. திருத்தொண்டர் தொகை சாயந்தரம் வச்சுக்கலாம். இப்ப என்ன நந்தி கதை சொல்ற நீ சொல்லு. சிலகா முனிவர்னு ஒரு முனிவர். அவர் சிவபெருமான் கிட்ட நிறைய வரம் கேட்டிருக்காரு. என்னன்னா அவருக்கு ஒரு பையன் வேணும். அவரு சிவபெருமான் கிட்ட இருந்து ஞானம் பெற்றிருக்கணும்னு வரம் கேட்டிருக்காரு. ஒரு நாள் அவரு விவசாயம் பண்ணும்போது ஏதோ சூரியன் மாதிரி ஒரு முகம் ஜொலிச்சிட்டு இருக்கு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு குழந்தை. அந்த வீட்டுல போட்டு இருக்கிறீங்க ஐயா, மீட்ல போட்டு இருக்கீங்களே. மீட்ல போட்டு இருக்குங்க ஐயா. லைன்ல இருக்கானா குழந்தை? நல்லா கேக்குதுமா. சில அந்த முனிவரை பத்தி சொல்றாரு, நல்லா கேக்குது. அப்புறம் அந்த முனிவர் அந்த குழந்தைய தன் குழந்தையா நினைச்சு வளர்த்து அவருக்கு நந்திகேஸ்வரர்னு பேரு வைக்கிறாரு. ஒரு நாள் நந்திகேஸ்வரர் வளர்ந்து ஒரு காட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட்டமா அசுரர்கள் அவரை தாக்குறதுக்கு வந்தாங்க. அப்புறம் சிவபெருமான் முன் தோண்டி அந்த நந்திகேஸ்வரரை காப்பாத்திட்டாரு. அப்புறம் நந்திகேஸ்வரர் எவ்வளவு நன்றி உள்ளவரா இருந்தா அவர் சிவபெருமானுக்கு ஒரு வாகனமாவே வர்றதுக்கு கேட்டாரு. சிவபெருமானும் அவரோட ஆசையை தீர்த்து நந்திகேஸ்வரர் என்ற பேரை நந்தியா மாத்திருக்காரு. இதுதான் கதை. இந்த கதை எதில் படிச்ச? நான் சின்ன வயசுல டிவில பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு இப்பவே நீ சின்ன வயசா நினைச்சுக்கிற. இன்னும் இதுக்கு வேற இன்னும் சின்ன வயசு இந்த பட்சியா? சின்ன வயசுல எங்க தாத்தா போன்ல நான் எப்ப பார்த்தாலும் நான் கதை பாத்துக்கிட்டே இருப்பேன். நடுவுல ஒரு கதை மாட்டுச்சு, யூடியூப்ல கதை மாட்டுச்சு. என்னன்னா இந்த நந்திகேஸ்வரரோட கதைய பார்த்தேன்னா ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு அப்பவே நான் ஞாபகம் வச்சிருந்தேன். கொஞ்சம் மறந்துச்சுன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையான வந்துருச்சு. அதனால அதுக்கு அந்த கதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். கெட்டியா பிடிச்சிக்கினேன். வாழ்க வாழ்க வாழ்க. அப்ப சின்ன வயசுலயே யூடியூப்லயும் கூகுள்லயும் போய் தேடி இருக்க. ஆமா ஐயா. எத்தனை வயசுல தேடின? அப்ப தேடும் போது என்ன வயசு இருக்கு உனக்கு? ஒரு அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா அப்ப என்ன 5 வயசு இருக்குமா? ஒரு 5 வயசு இருக்கும் ஐயா. இப்ப என்ன வயசாச்சு? 10 வயசாச்சு. 5 10 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க வாழ்க. 5 வருஷம் முன்ன படிச்சுட்டு 5 வருஷமா ஞாபகம் வச்சுக்கிற கூகுள்ல படிச்சத இல்ல? நாலா நேத்து படிச்சது இன்னைக்கு மறந்துடுறேன். நீ 5 வருஷமா ஞாபகம் வச்சுக்கிற. வாழ்க வாழ்க. உன்னோட ஞாபக சக்தி நல்ல சந்தோஷமா இருக்கு. வாழ்க வாழ்க. நன்றி. திருத்தொண்டத்தை சாயந்தரம் படிக்கலாம் என்ன? சரியா? சரி ஐயா. சாயந்தரம் நிகழ்ச்சி தான் திருத்தொண்டத்தை எல்லாரும் படிப்பாங்க. அப்ப நீங்க சேர்ந்து படிக்கலாம். சரிங்களா ஐயா? நேத்து கூட நான் படிக்கலாம் தான் உக்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணு அசைஞ்சேன் பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன். லைட்டா எழுந்துச்சுன்னா 10 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ள 10 மணி ஆயிடுச்சா? சரி சரி. கரெக்டா 9:45 ரெடியா இரு என்ன? சரிங்க ஐயா. இந்த வாட்டி கன்ஃபார்ம் பாடுறேன். கன்ஃபார்ம் பாடுற. வாழ்க வாழ்க. நன்றி. 9:45 முதல் பாட்டு நீ பாடுற, அப்புறம் மிச்சத்தை நாங்கெல்லாம் பாடுறோம். சரியா? சரிங்க. புகுவார் அவர் பின் புகுவேன். நீங்க எல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியா நாங்க சேர்ந்துப்போம். சரியா?
கிரண் சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. தாத்தாவை கொண்டு வந்துருங்க, உங்க தாத்தாவை. சரிங்க ஐயா. தாத்தா வெளியில தான் இருக்காரு. அவன் ஓதுவார கொண்டு வந்து இங்க பாட வைங்க என்ன. சரிங்க ஐயா. காலையில நான் அவர் வந்து ஐயா நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அங்க அடியன்னு சொன்னு சொல்லுங்க. அவர் நம்பர் வாங்கி போன் பேசுறப்பா. தாத்தா கிரண் குட்டி தாத்தா கிட்ட கொடுங்க, கொடுங்க. சிவ சிவா ஐயா அவர் ஓதுவாருங்க ஐயா. எனக்கெல்லாம் வந்து ஐயா எங்க தாத்தா பேசுறாரு. சிவாய ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா நால்வர் கோயில்ல அடிப்படையில வந்து மைக் இல்லாமலேயே நமக்கு கம்பீரமா பாடக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ள மனிதருங்க ஐயா. சிவசிவா திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கி சாமி. இந்த நிகழ்வு ஐயா உங்க பேர பிள்ளைய குரல் கேட்டா, ஆனா உங்க குரலை கேட்கணுன்றதுக்காக கூப்பிட்டேன். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து எத்தொழிந்தேன். திருவொற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா, திருவொற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா, ஒரு பற்றிராமையும் கண்டு இறங்காய். கச்சி ஏகம்பனே ஏகம்பனே திருவொற்றியூரா உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. திரு ஆலவாயா உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. ஆரூரா உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. திருச்சிற்றம்பலம். பேர பிள்ளை இதே லைன்ல தயார் பண்ணீங்க. ஐயா இறைவன் திருவருள் கூட்டி இருக்கிறான், இப்பதான் வந்துருவான். வாழ்க 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 வாழ்க. இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க ஐயா? எந்த ஊர்ல இருக்கீங்க? காஞ்சிபுரத்துல இருக்கேன் நான். காஞ்சிபுரம் தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா. உங்க குரலை கேட்ட உடனே எனக்கு யார் ஞாபகம் வந்து தெரியுமா? விநாயகமலை ஞாபகம் வந்துச்சு. விநாயகமலை தெரியும் இல்லையா? ஆமா, அது புதுச்சேரியில இருந்தாரு. சின்ன வயசுல எங்க இல்லத்துக்கு வந்து எங்க தாத்தா தான் கொண்டு போய் காஞ்சிபுரத்துல விட்டாரு. அதனால விநாயகமலர் ஆகி அதுக்கப்புறம் பூபாலன் ஒரு ஓதுவார வேற ஏற்பாடு பண்ணாரு அவரு. அவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமா பழக்கம். உங்க குரல் வந்து அந்த ஐயாவோட குரலை ஞாபகப்படுச்சு. திருவருளியா நம்ம கையில என்னையா இருக்குது? எல்லாம் சிவன் தான். பேரங்கிட்ட குடுக்கட்டுமா? பேசுறீங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. சொல்லுங்க ஐயா. ஒண்ணுல அமீர் போட்டுங்க கிரண், நான் சொல்றேன். சிவாய நம்ம திருச்சிட்டோம் ஐயா வந்து நான் வந்து அடியன் பயிற்சி பெற்றது ஐயா கொடுத்தாங்க ஐயா. அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லெஜண்ட். அதாவது என்னன்னா, நாலூர் சீமங்கலப்பேட்டையில நாலூர் கோயில்னு ஒண்ணு இருக்குது. இந்த 12 திருமுறையும் ஒரு சுழற்சியா வந்து பாடினதுக்கு ஐயா எல்லாம் மிகப்பெரிய அந்த இது இவங்க பாடுறத காதால கேட்டு தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அப்படிதான் அங்கதான் பயிற்சி பட்டறையில இருந்து தான் நாங்க தேறி வந்தோம். அதை மறக்க முடியாது. எந்த வித எதுவுமே ஆமா, பட்டன்னு சொன்னா ஐயா வந்து எனக்கு திருத்தி இருக்கிறாங்க. திருநீர் பட்டன்னு சொல்லக்கூடாது, திருநீர்னு சொல்லிட்டு ஒரு முறை பகிரங்கமா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க.
திருநீர் தான் பூசணும் அப்படின்னு சொல்லணும், பட்டன் நம்ம சொல்லக்கூடாது, மாற்றவர்கள் தான் நம்மளை வந்து பட்டன் சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருத்திருக்கிறாங்க. அதனால மறக்க முடியாத ஆமாங்கய்யா. சம்பவம். ஆமா ஆ, அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவாங்க. எனக்கு வந்து நாலூர் கோயில்ல வாரம் வந்துருவாங்க. திங்கட்கிழமை அப்படி ஒரு பொறுப்பு எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க. அங்க காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வருவாங்க. இப்பவும் நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்துக்கு முதல் எல்லாம் ஐயா வந்துருவாங்க. ஐயாவுடைய திருவடியை மனம் மொழி மெய்களால வணங்கி அந்த நிகழ்ச்சியில வந்து கருவுற்ற நாள் முதலா என்ற பாடல் பாடி சிறப்பிச்சிருக்காங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. பன்னீர்செல்வம் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. நன்றி. மீட் போட்டுங்க கிரண். நன்றி. ஐயா சொல்லுங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சிக்கு இல்லையா, வந்தமைக்கு நன்றி. நன்றி ஏன் சொல்றீங்க? சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஏன் திருச்சிற்றம்பலம். ஐயா உங்களுக்கு இயன்ற போது நிகழ்ச்சியில வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்பப்போ. சரிங்க 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 சரிங்க. ஐயா நீங்க உங்க சொந்த போன்ல இருந்து வாங்க ஐயா. தம்பி கிரண் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஏன்னா எங்க நிகழ்ச்சியில உங்க பன்னிசை கேட்டா நல்லா இருக்கும் இல்லையா? சரி ஐயா, இறைவன் திருநாமத்தை பாடுறதுக்கு கொடுக்குறோம். பழைய பண்ண கேக்குற காலம் போயிடுச்சு. இப்ப எல்லாம் பழைய பண்ண யாரும் பாடுறது இல்லையா? எல்லாம் அவங்க இசைக்கு பாடின்னு இருக்கிறாங்க. அந்த பழைய பண்ண பாதுகாக்கணும் இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கு வைப்பதுன்னு நீங்க ஓதுவாரா இருக்கீங்க. பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணோடு ஆனன்று பேசற்கரையோடு உங்க வாயால கேட்கணும்னு ஆசை எங்களுக்கு எல்லாம். சரிங்க. வாய்ப்பு இருக்கும்போது அப்பப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு பாட்டு பண்ணினா நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஐயா? சரவணன் ஐயாவுடைய குருநாதர் ஐயா அவரு. நம்ம சரவணன் ஐயாவுடைய குருநாதர். நேற்று நிகழ்ச்சியில பாடினார்ல சரவணன், அந்த அவரு கூட இருந்து ஐயாவுடைய விஷயங்களை உள்வாங்கிதான் அவர் பாடுறாரு. சிவசிவா. நல்லா இருங்க. நன்றி. நன்றி ஐயா. வாங்க பன்னீர்செல்வம் ஐயா. இரவு 9:45 முடிஞ்சா வாங்க, இல்லன்னா காலையில 5:20 வாங்க ஐயா. சரிங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்க கைபேசியில இருந்து நிகழ்ச்சி டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி உள்ள வந்துருங்க. சரி. மிக்க நன்றிங்கய்யா. காலையில இந்த கருவுற்ற நாதல் பாடினதுக்கு நன்றி. சிவாய நம்ம. திருச்சி அன்பர்களுக்கு வணக்கம். பன்னிசை கேட்டோம். பழைய பன்னிசை வந்து எங்களுக்கு வாழ்க. நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக பொன்னூசல் ஐயா. பொன்னூசல் ஐயா பாட சொல்லாங்க ஐயா. ஐயா பன்னீர்செல்வம் ஐயா. சிவாயனமே. கிரண் தாத்தா கொடுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சியை முடிக்கும் போது நாங்க பொன்னூசல் பாடி முடிப்போம். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அதனால அந்த பொன்னூசல் பாடுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாராய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கழலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சீராள் சீரார் பவலம் கால் முத்தம் கனியாக சீரார் பவளம் கால்
முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறிய நாராயணன் அறியாம் நான் மலர்த்தாளாயடியேற்று ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருத்தாழினை பாடி போவேர் கண்மடவி பொன்னூசல் ஆடாமோ. சித்தம்பரம் ஐயா, மோகனராகம் தானே அது நீங்க பாடுறது? அதாவது திருவாசகம் முழுவதும் மோகன ராகம் தான். அதே அந்த ராகம் தெரிஞ்சு பாடுறவங்க இப்ப ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அவங்க ஆளாளுக்கு இந்த நோய் செய்யலாம் பாடுறாங்க. பண்ணிசை மறந்தே போறது. அதெல்லாம் மறக்காதியா, சுவாமி வழக்க வைக்க மாட்டான். வாழ்க 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 வாழ்க. நன்றிங்க ஐயா. சிவாய நன்றி நன்றி வணக்கம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய அம்மா பொன்னம்பல லைன்ல இருக்காங்களா? பன்னீர்செல்வம் ஐயா அவங்க ஓதுவாருங்களையா? பன்னீர்செல்வம் ஐயா அதோ வந்துட்டாங்க. லைன்ல இருக்காங்களா பாருங்க. அப்பா கிரண் தாத்தா இருக்கிறாங்களா லைன்ல? இருக்காரு ஐயா, அதோ ஒரு நிமிஷம். அன்பர்கள் வந்து நிகழ்ச்சி தாமதமாக மன்னிச்சிருங்க. மனம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலத்தில் நாங்க இரவு கொஞ்சம் நேரம் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பேசணும். அந்த பேசுனதுனாலே ஐயா நாங்க வந்து இந்த சிகாரம் தரும் உமையாள் துணை அந்த இதுல டெலகிராம் சேனல்ல இப்போ திருநெறிய தமிழோசனை அந்த பன்னீர் தன்மை முற்றுவதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். டெய்லி 2 பதிகம் 3 பதிகம் படிச்சு இது வரைக்கும் 3ஆம் திருமுறை வரைக்கும் வந்திருக்கோம். இந்த திருமுறைகளை வந்து ஒரு திருக்கோயிலா பாவித்து நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போகும்போது முதல்ல காலையில திருப்பள்ளி வச்சு பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதும் முடிக்கும் போது திருமுறை கோயிலுக்காக பொன்னூசல் பாடி முடிக்கிறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். நல்லது நல்லதுயா. இயன்ற போது நீங்க வந்து காலையில திருப்பள்ளி வச்சு பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சரிங்க முயற்சி பண்ணும். சுவாமி திருவருள் கூட்டி வச்சா உடனே நடக்கும். ஆமா திருவருள் தான். 5:20 ஆரம்பிப்பையா. 5:20 நீங்க வந்து ஏன்னா உங்களுடைய பண்ணோசையோட நாங்க எங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு. சரி சரி சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நீங்க உங்க பேரப்பிள்ளை உங்க பேரப்பிள்ளை உங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு எங்களுக்கு. எல்லாத்துக்கும் லலிதாம்பா 3 பேருக்கு நன்றி நன்றி. ஐயா சிவாய் நம்ம என்னைய பெரிய வார்த்தையில சொல்றீங்க. பெருமான் திருவுருள் எது நடத்துதோ அது நடக்கும் போது நம்ம ஏன் கவலைப்படுறோம்? எம்பெருமான் பள்ளி எழுந்தார். அவ்வளவுதான். வாழ்த்து. நன்றி 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 நன்றி. சிவாயனம் ஐயா முடிஞ்சா வாங்க. சிவாயனம் திருச்சிட்டம் வாய்ப்பு. கண்டிப்பா 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 ஐயா.
மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி விடைபெறுகிறோம். சித்திரம்மாவுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலே வணங்கி அவங்களுடைய பண்ணைசை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்ப பண்ணைசை நிகழ்ச்சிக்கு வரது இல்ல, அதனால அவங்கள பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. சித்திரம்மாவுக்கு நன்றி. பெரிய புராணம் பாடல் பாடிய தம்பி கார்த்திகேயனுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். காலதாமதத்திற்கு அடியனை மன்னித்தருளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியை நேரத்தோட முடிச்சா நேரத்தோட ஆரம்பிக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை.